இந்த மார்பிள் கேக்கை ரெடி பண்ணும்போது எனக்கு ஒரு கதையானது, சின்ன ஒரு தாட்டானது என் நினைவில் வந்தது. அது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது மார்பிள் கேக்கு. இதில் வெள்ளை கலரும் ப்ரௌனும் கலந்துருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஒயிட் மட்டும் இருந்துச்சுன்னா இது மார்பிள் கேக்குன்னு நான் சொல்ல முடியாது. ப்ரௌன் மட்டும் இருந்துச்சுன்னா மார்பிள் கேக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் இது ஒரு ஸ்பெஷலாக மார்பிள் கேக்குன்னு நான் சொல்ல முடியும் இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். சந்தோஷம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம தேவனை தேட மாட்டோம். ஆனால் கஷ்டம் மட்டும் இருந்தால் நம்ம நம்பிக்கையை இழந்து போயிடுவோம். சந்தோஷமும் கஷ்டமும் சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ணுது, ஒரு முழுமையாக்குகிறது. கேக்கு ஓவனில் போகாமல் கேக்காகாது. அது சூட்டை கடந்தே ஆக வேண்டும். அப்போது தான் நல்ல வாசனை வரும், வீடு முழுவதும் வாசனை வரும் இல்லையா? நல்ல ருசியும் வரும், சாஃப்டாக இருக்கும். இதே போல் சோதனை இல்லாமல் ஆசீர்வாதம் வராது, கண்ணீர் இல்லாமல் சாட்சி வராது, காத்திருக்காமல் தேவனுடைய நேரம் வராது. வேதாகமத்தில் ஒரு சில வசனங்கள் கூட இருக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன். அழுகை முழுவதும் தங்கும், காலையில் சந்தோஷம் வரும். கர்த்தர் தக்க காலத்தில் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொடுப்பார். உங்களுக்கான நன்மைகளை தேவனே அவரே எல்லாம் அதினதின் நேரத்தில் சரியாக செய்து கொடுப்பார். தேவன் தாமதிப்பார், ஆனால் தவற மாட்டார். தேவன் அமைதியாக இருப்பார், ஆனால் வேலை செய்து கொண்டே இருப்பார். உங்களுக்கான காரியங்களை அவர் அமைத்து கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் கலங்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கை இப்போது கலந்த மாவு போல இருக்கலாம், ஆனால் தேவன் அதை இனிய கேக்காக, மார்பிள் கேக்காக அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்போது ஓவனில் இருக்கலாம், ஆனால் விரைவில் நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாசனையாக பிறர் முன்பதாக நீங்கள் வாசனை வீச போகிறீங்க. டோன்ட் கிவ் அப். God is still working on you. God bless you everyone.